எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாரதியார் குறித்து மீதம் இருக்கக்கூடிய தரவுகளையும் பாடல்களையும் பார்க்கலாம். பாரதியார் குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதனுடைய கண்டினியூஷனை பாருங்கள். அந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ளூ பிரிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ளூ பிரிண்ட்டில் பாரதியார் குறித்து என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 தேர்வுகளிலிருந்து 3 தேர்வுகளில் தான் ஒவ்வொரு கேள்விகள் பாரதியாரிலிருந்து கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பாரதியார் குறித்த மீதி தகவல்களை பார்க்கும்போது அந்த ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பாரதியார் குறித்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிடிஎஃப்பில் சில தவறுகள் இருந்தது, அதையும் சுட்டி காட்டியிருக்கீங்க, அதையும் திருத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்து ஒரே ஒரு சொற்றொடர் மட்டும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருந்த கண்டென்ட் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதம் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, பாரதியாருக்கான சிலபஸ் வேர்டிங்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, பாரதியார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள். ஸோ இந்த 3 விதமான வேர்டிங்ஸ் மூலமாக தான் அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. பாரதியார் தொடர்பான செய்திகள், பாரதியார் பற்றியான வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து பத்திரிகையாளராக என்ன செஞ்சார், விடுதலை போராட்டத்துக்கு என்ன செஞ்சார், இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து பொதுத்தமிழில் என்ன இருக்கோ அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு கேள்விகள் தொடுப்போம். அடுத்தது சிறந்த தொடர்கள், பாரதியாருடைய கவிதைகளில் எந்தெந்த தொடர்கள் ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது சிறப்பு பெயர்கள், பாரதியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கேள்வியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன். புதிய ஆத்திச்சூடி எனும் நூலை தொகுத்தவர் பாரதியார். ஓகேங்களா. அடுத்தது இந்த 3வது கேள்வி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2022 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? தேவநேய பாவனார், சந்தக்கவி தமிழழகனார், பாரதியார், நாமக்கல் கவிஞர். இந்த கூற்று சொன்னவர் பாரதியார். இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற டைரக்டான கண்டென்ட். ஓகேங்களா. இப்போ இந்த 3 கேள்விகளுமே இப்போ நம்ம தொகுத்துருக்கிறோம் இல்லையா, 6 தேர்வுகளில் 3 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த 3 கேள்விகளுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி பாரதியாருக்கு நம்ம பெரிய அவுட் சோர்சிங் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பிடிஎஃப்பில் புதுசாக நான் சேர்த்துருக்கேன். என்னென்னா, பாரதியார் குறித்து எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த இயலில் கருத்துக்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத தோற்றுருக்கேன். அதன்படி 6ஆம் வகுப்பு 2வது இயலில் காணி நிலம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாரதியாருடைய பாடல் இருக்குது. 6ஆம் வகுப்பு 6வது இயலில் நானிலம் படைத்தவன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் படித்து மகிழ்க அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து பாரதியாருடைய ஒரு பாட்டை வச்சுருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் வகுப்பு 2வது இயலில் காடுன்னு ஒரு டைட்டில் இருக்குது. அந்த காடுங்கிற டைட்டில் வந்து ஒரு பாடல் இருக்கும். அதனுடைய மொழிப்பயிற்சியில் வந்து பாடி பழகுன்னு ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு 1 இயலில் தமிழ்தாய் வாழ்த்துன்னு பாரதியார் வந்து தமிழ்தாயை எப்படி வாழ்த்திருக்காரு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அடுத்தது 10ஆம் வகுப்பு 1 இயலில் காற்றேவா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் அப்படிங்கிற ஒரு பாடத்தில், காற்றேவாங்கிற பாடத்தில் பாரதியாருடைய கவிதை ஒன்று இருக்குது. அடுத்தது 11ஆம் வகுப்பு 5வது இயலில் இதழாளர் பாரதி அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து அவர் நம்ம இதழியலில் என்னென்ன மாற்றங்களை செய்தார், இதழியலில் பாரதியாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற கண்டென்ட்டு, பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிறவருடைய கண்டென்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதி அப்படிங்கிற பட்டம் பாரதியாருக்கு எப்போ வழங்கப்பட்டதுன்னா அவருடைய 11வது வயதில். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம முந்தைய வீடியோவில் 12ன்னு சொல்லியிருப்போம், அது 11வது வயது. அடுத்தது நம்ம ஒரு கருத்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, இந்த 33வது பாயிண்ட்டை பாருங்கள். கலைகளில் உச்சம் கவிதை என்பார். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானிடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் குறிப்பிட்டவர் பாரதியார். அதாவது கலைகளில் உச்சம் கவிதை, அதை வந்து பேசுகிற மாதிரியே எழுதிடணும். அப்படி பேசுகிற மாதிரி எழுதுறது தான் வந்து நாம் மானிடத்துக்கு எழுத்தாளர்களாகிய, அதாவது கவிஞர்களாகிய நபர்கள் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு பாரதி குறிப்பிடுறாரு. ஸோ இந்த 33வது கருத்தை பார்த்துக்குங்க. பாரதியாருடைய சிறந்த தொடர்கள். பாரதியார் சொல்கிறாரு, தமிழா பயப்படாதே, வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய
அறிவியலை தமிழ்படுத்து, எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய். ஐரோப்பிய அறிவியலை தமிழ்படுத்தணும் அப்படின்னு சொன்ன கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஓகேங்களா? அடுத்தது எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக்க மடுத்தல். அதாவது தேடு கல்வி அப்படிங்கிற வார்த்தை ஒரு வினைத்தொகை. வினைத்தொகைனா தேடிய கல்வி, தேடுகின்ற கல்வி, தேடும் கல்வி. அதாவது இறந்த காலத்திலையும் கல்வியை தேடலை, நிகழ்காலத்திலையும் கல்வியை தேடலை, எதிர்காலத்திலையும் அவங்க கல்வியை தேட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருந்ததுன்னா அந்த ஊரை தீய வச்சு கொளுத்திருங்க. அப்படி ஒரு ஊரே வேண்டாம். நேற்று தான் படிக்கல, இன்னைக்கும் படிக்கல, நாளைக்கு நீ படிக்கவே மாட்டேன்னா அப்புறம் அந்த ஊர் இருந்து என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் கேட்குறாரு. ஸோ தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக்க மடுத்தல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாடு மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னது பாரதியார். ஸோ இந்த 4வது லைன் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் வகுப்பு 2வது இயல்ல காணி நிலம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் பாரதியாருடைய கவிதை ஒன்று இருக்குது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்தினிலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி முன் வர வேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். இந்த பாடலை பாரதியார் பாடியிருக்காரு. இந்த பாடலிருந்து பெரிய அளவில் ஒரு சிறந்த சொற்றொடர்னு நம்மளால் பிரித்து எடுக்க முடியல. ஒருவேளை காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அல்லது பராசக்தி கிட்டேருந்து காணி நிலமும் அதில் ஒரு மாளிகையும் தென்னை மரமும் கேணியும் கேட்ட கவிஞர் யார் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்கலாம். அதனால் பராசக்தியை பார்த்து எனக்கு ஒரு காணி நிலம் வேணும், என்கிட்ட காணி நிலம் இல்லை, அதில் ஒரு மாளிகை வேணும், பக்கத்தில் தென்னை மரமும் கேணியும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இயற்கையான சூழலில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டவர் வந்து பாரதியார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6ஆம் வகுப்பு 6வது இயல்ல படித்து மகிழ்க அப்படிங்கிற மொழிபெயர்ச்சியிலிருந்து ஒரு பாடல் இருக்கு. வெள்ளிப்பனி மலையின் மீது உழவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த கவிதை இருக்குது. இதிலிருந்து என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, கங்கை நதிப்புறத்தில் விளைவிக்கப்பட்ட கோதுமைக்கு எதை கொடுத்து அந்த கோதுமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாருன்னா, காவிரியில் விளைந்த வெற்றிலையை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மராட்டியருடைய கவிதைக்கு எதை நம்ம பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னா, சேர நாட்டு தந்தங்களை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அடுத்தது 7ஆம் வகுப்பு 2வது இயல்ல பாடிப்பழகு அப்படின்னு ஒரு பாரதியார் கவிதையை கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. அதாவது வாய்ச்சொல்லில் வீரன் அப்படிங்கிறவனுடைய தன்மையை பாரதியார் சொல்கிறார். அவனுக்கு தைரியம் இருக்காது, நேர்மை இருக்காது, மனசு ஃபுல்லாக வஞ்சம் இருக்கும், கூட்டத்தில் நின்று தான் சத்தம் போடுவானே ஒழிய தனியாக நின்று அவனுடைய கருத்தை ஒரு எல்லாரும் கவனிக்கும் விதமாக அவனால் சொல்ல முடியாது. அப்புறம் உளமாற அவன் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். அதாவது மனசார ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான். அவன் செய்கிற விஷயங்கள் எல்லாமே மேம்போக்காக இருக்கும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இந்த கவிதை என்னென்னா, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. ஸோ இந்த கவிதையும் பாரதியார் எழுதுனது தான். 7ஆம் வகுப்பு 2வது இயல்ல பாடிப்பழகுக அப்படிங்கிற ஒரு மொழிப்பயிற்சிக்குள்ளே இதை வச்சுருக்காங்க.
அடுத்தது 8ஆம் வகுப்பு முதல் இயல்ல தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற டைட்டில் கீழே பாரதியாருடைய கவிதை ஒன்று இருக்குது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது, வானத்தையே அது அளந்துருச்சு, அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. அதாவது வானத்தை அது அளந்தாச்சு, இதுக்கு மேலே எதை அளக்கணும்னாலும் அது தமிழ் மொழியினால் முடியும். அதாவது எதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் தமிழ் மொழியினால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு வன்மொழி தான் வந்து தமிழ்மொழி அப்படிங்கிறார். வன்மொழி அதாவது வாக்கு பக்கத்தில் 3 சுழி இன் போட்டிருக்காங்க. இந்த வன்னுக்கு என்ன அர்த்தம்னா வளமையான அப்படின்னு அர்த்தம். அதுவே 2 சுழி இன் போட்டிருந்தாங்கன்னா கடினமான அர்த்தம். வன் அதாவது வா போட்டு 2 சுழி இன் போட்டிருந்தாங்கன்னா அது வன்மையான மொழி, அதாவது கடினமான மொழி. அதுவே 3 சுழி இன் போட்டிருந்தாங்கன்னா வளமான மொழி. ஸோ இது வந்து ஒளி ஒளி வேறுபாடு அப்படிங்கிற டைட்டில் கீழே இந்த வார்த்தையை கொடுத்து நமக்கு மீனிங் கேட்கலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழி இன் இருந்ததுன்னா வளம்னு அர்த்தம். அதுவே 2 சுழி இன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமானது, அதை உபயோகப்படுத்துறதே அவ்வளவு எளிமையானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7 கடலை தாண்டி கொண்டு போய் வெய்ய, அது தன்னோட மனம், அதற்குன்னு ஒரு மனம் இருக்குது, அதற்குன்னு ஒரு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்குது. அந்த திறன் மூலமாக அது புகழ்பட வாழும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இங்கே இசைங்கிற வார்த்தைக்கு மீனிங் புகழ்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சூழ்களி நீங்க, சூழ்களினா சூழ்ந்திருக்கிற அறியாமை இருள். ஓகேங்களா? சூழ்களினா சூழ்ந்திருக்கிற அறியாமை இருள் நீங்கணும் அப்படின்னா தமிழ்மொழி ஓங்கணும். அப்படி தமிழ்மொழி ஓங்குனா துளங்குக வையகமே. சூழ்களி நீங்கிறதுக்கு, அதாவது அறியாமை இருள் நீங்கிறதுக்கு தமிழ்மொழி ஓங்குனா உலகம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடரக தமிழ்நாடு. தொல்லை வினை தரு அப்படின்னா துன்பம் தரும் பழமையான செயல்கள் மூலமாக நமக்கு துன்பம் வருது, அந்த மாதிரியான பழமையான செயல்கள் அகன்றதன் மூலமாக தமிழ்நாடு சுடர் விட்டு மேலோங்கும் அல்லது மேம்படும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அடுத்தது வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை. இந்த பாடலிருந்து இந்த 2 சொற்றொடர் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதாவது 7 கடலை தாண்டி கொண்டு போய் தமிழை வச்சாலும் அது தன் மனத்தை வீசி இசை கொண்டு வாழும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. இந்த உலகம் மேம்படணும்னா தமிழ்மொழி ஓங்கணும், தமிழ்மொழி ஓங்குனாலே சூழ்களி நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 சொற்றொடரும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பு 2வது இயலிலிருந்து ஒரு பாடல், காற்றே வா. காற்றை பற்றி ஒரு கவிதையை வந்து பாரதியார் சொல்கிறார். காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மையலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மையலுறுத்துகின்றன மயக்கமுறச் செய்யும் வகையிலான வாசனையோட வா, நல்ல மனத்தோட வா அப்படின்னு சொல்கிறார். இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. பிராணரசம்னா ஆக்சிஜன், பிராணரசத்தை கொண்டு வா. இலைகளின் மீதும் நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இலைகளிலிருந்து தான் அதிக அளவு ஆக்சிஜன் வெளிப்படுது அப்படிங்கிறது, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஆக்சிஜன் வெளிப்படுது. அந்த அறிவியலும் பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு, அதையும் சொல்கிறாரு. நீர்நிலைகளிலிருந்தும் ஆக்சிஜன் வெளிப்படுது அப்படிங்கிறதும் பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆக்சிஜன் எதிலிருந்து வெளிப்படுது அப்படின்னா நீர்நிலைகள் மற்றும் இலைகளிலிருந்து வெளிப்படுது. இந்த அறிவியல் வசனத்தை அல்லது இந்த அறிவியல் கூற்ற குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இலைகளின் மீதும் நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. காற்றேவா எமதுயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எமதுயிர் நெருப்பு, அதாவது நம்ம உடம்புக்குள்ள உயிர் அப்படிங்கிறது நெருப்பாக உருவகம் பண்ணுறாங்க. அந்த நெருப்புக்கு தேவையானது ஆக்சிஜன். அந்த காற்றை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய
உயிர் நெருப்பை வந்து நல்லொளியாக மாற்றி நீடித்து நிற்கணும் அந்த நல்லொளி அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு காற்றை கேட்குறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. அதாவது என் உயிர் நெருப்பு வந்து அணைந்து போகிற மாதிரி விட்டுறாத. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. வேகமாக வீசி மூச்சுடாத மாதிரி பண்ணிடாத, அதனாலையும் அது மடிந்து போகும். மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. அதான் மெதுவாக வீசு, எதமாக வீசு, அப்போ தான் என்னுடைய உயிர் நெருப்பு நின்று நிலைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். நீ தயவு செஞ்சு நான் கேட்குற மாதிரி ஒரு லயத்தோட மெதுவாக வீசு. நான் உன்னை பற்றி பாட்டு பாடுறேன். நான் இல்லை, நாங்கள், அதாவது அறிஞர்கள் எல்லாரும் பாட்டு பாடுறோம், உனக்கு நிறையா புகழ்ச்சிகள் சொல்கிறோம், உன்னை வழிபடுறோம். எப்படி சொல்கிறாரு? நான் உன்னை கும்பிடுறேன், நீ என்னை காப்பாற்றி கொடு, என்னோட உயிர் நெருப்பு அணையாமல் பார்த்துக்க அப்படின்னு காற்றை கேட்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். அப்போ பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுன்னு காற்றை பார்த்து கேட்குறவர் பாரதியார். பிராண ரசம் எங்கிருந்து வருது? இலைகள்லிருந்தும் நீர்நிலைகள்லிருந்து வருதுன்னு பாரதியார் சொல்கிறாரு. எனது உயிர் நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசும். உயிர் நெருப்பு அதாவது நின்று நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மையலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை. அடுத்தது பிராணரசம்னா உயிர்வாழி, ஆக்சிஜன். லயத்துடன் சீராக, ஓகேவா, ஏதாவது எனக்கு தேவையான மாதிரி நீ வீசணும் அப்படின்னு காற்றை கேட்குறாரு. ஸோ இப்போ நாம் ஒரு சர்வே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா, பாரதியார் வந்து எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐரோப்பிய தமிழை பேசுகிறாரு, அடுத்தது தேடு கல்வியை பேசுகிறாரு, நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்கிறாரு, பெண்மை வெல்லணும்னு சொல்கிறாரு, அடுத்தது காணி நிலம் வேணும்னு பராசக்தி கிட்ட வேண்டி நிற்கிறாரு, அடுத்தது இந்தியாவுக்குள்ளே எந்த மாதிரியான குடுக்கல் வாங்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கங்கையில் விளைந்த கோதுமைக்கு பதிலாக காவிரி வெற்றிலையை கொடுக்கலாம், மராட்டியர்களுடைய கவிதைக்கு சேரநாட்டு தந்தங்களையே நம்ம பரிசளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஒரு வாய்ச்சொல் வீரனாக இருக்கிறவன் என்ன செய்வான், எதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தமிழ் மொழிக்கு அவர் ஒரு வாழ்த்து சொல்கிறார். தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, அது இன்னமும் எப்படி வளரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது காற்றை பற்றி ஒரு கவிதை. காற்று நமக்கு என்ன கொடுக்குது, அது எப்படி நம்ம கூட இணக்கமாக இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த உயிர் நெருப்பை வந்து நம்ம நீடித்து நின்ற வகையில் பாதுகாத்துக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி காற்று எப்படி வீசணும்னா காற்றுக்கிட்ட வேண்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை. இவ்வளவுதான் பாரதியார் பற்றிய நம்ம ஸ்கூல் புக்கில் தொகுக்கப்பட்ட கருத்துக்கள். அடுத்தது பாரதிதாசன் வந்துட்டார். இவருடைய முந்தைய ஆண்டு வினாக்கள் இருக்குது, அப்படியே தொடராக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் உங்களுக்கு உதவிகரமாக என்ன இருக்குது, கூடுதலாக நான் என்ன சேர்த்தி தரணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஒரே ஒரு நபர் மென்ஷன் பண்ணாலும் கூட அந்த விஷயத்தை நம்மளுடைய வீடியோவில் சேர்த்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.